அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெரிங்கர் மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இதை வந்து ஸ்டூடியோ மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓவரால் நேம். இந்த பிராண்ட் வந்து பெஹ்ரிங்கர் அப்படின்னு சிலர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, சிலர் பெரிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. எது கரெக்டுன்னு பார்த்துக்கோங்க. முதல்ல ஸ்டூடியோ மானிட்டர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மியூசிக் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. ஸ்டூடியோ மானிட்டர் ஸ்பீக்கர் வந்து ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரூஷியல்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆடியோ அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறவங்க, ஆடியோ சம்மந்தமான ப்ராஜெக்ட், என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, அது ஹோம் ஸ்டூடியோவாக இருந்தாலும் சரி, ரொம்ப ப்ரொஃபஷனல் ஸ்டூடியோவாக இருந்தாலும் சரி, ஸ்டூடியோ மானிட்டர் ஸ்பீக்கர் அங்கே இருக்கும். எதுக்கு அப்படின்னா, ரொம்ப தெளிவான கரெக்டான ஆடியோ ஃப்ரீக்வன்சி இது கொடுத்துரும். நீங்கள் லேயராக ஆடியோ மிக்ஸ் பண்ணாலும் இது கரெக்டான என்ன ஆடியோ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுக்கக்கூடியது தான் ஸ்டூடியோ மானிட்டர். இது பெரிங்கர் கம்பெனியில் MS16 அப்படிங்கிற ஒரு மானிட்டர் ஸ்பீக்கர் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் இந்த கண்ட்ரோல்ஸ் நாபெலாம் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் வந்து உள்ள இன்பில்ட்டாக ஆம்ப் இருக்கும். அதுலேருந்து ஒரே ஒரு கேபிள் வந்து பின் வந்து இந்த ஸ்பீக்கருக்கு வரும். ரைட் சைடு இருக்க ஸ்பீக்கர் வந்து பேசிவ் ஸ்பீக்கர், இது ஆம்ப்பு உள்ள ஸ்பீக்கர். இதில் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, பேஸ் ட்ரிபிள் இருக்குது, ஒரு மைக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக ஹெட்செட் அவுட்டும் இருக்குது அதில். இது ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம். ப்ராடக்ட் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. பெர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். அவுட்லுக் ரொம்ப குட் லுக்கிங்கில் இருக்குது. ஸ்டூடியோ மானிட்டர் அப்படின்னோடனே இதை நீங்கள் பியூராக கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ அந்த மிக்சர் கனெக்ட் பண்ண கம்ப்யூட்டரில் தான் இதை கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் எனி அதர் டிவைஸ்லையும் கனெக்ட் பண்ணலாம். ஒரு ப்ளூடூத் USB ப்ரீ பாக்ஸ்லையும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே DAC, டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் DAC, DAC. DAC வந்து இப்போ 1000 ரூபீஸ்லேருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. DVD பிளேயர்லேருந்து கனெக்ட் பண்ணலாம், ப்ளூடூத் USB ப்ரீ பாக்ஸ்லையும் கனெக்ட் பண்ணலாம், DACலேயும் கனெக்ட் பண்ணலாம், டிவிலையும் கனெக்ட் பண்ணலாம், கம்ப்யூட்டர் லேப்டாப்லேயும் கனெக்ட் ஆகும். பெரிங்கர் பிராண்டோட MS16 என்ன இப்போ புதுசு வந்துட்டு தான் இருக்குது. 24,000, 27 அப் டு 47,000 வரைக்கும் இருக்குது இதே ஸ்பீக்கரு. பேக் லுக்கும் பார்ப்போம். இது 2 வேல இருக்குது நமக்கு. இப்போ சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன், அதோட வாட்ஸ் பவர் அண்ட் ஃப்ரீக்வன்சி, ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதில் எந்த ஃப்ரீக்வன்சியும் கட் ஆகாமல் ஏறி இறங்காமல் ஒரு ஃப்ளாட்டு ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளாட்டுனால் நீங்கள் பேஸ் ட்ரிபிளையும் இதில் ஃப்ளாட்டாக வைக்கணும். இல்லை ட்ரிபிள் வேணும்னா ட்ரிபிள் அதிகமாக வச்சுக்கலுங்க, பேஸ் வேணுன்னா பேஸ் வச்சுக்கலுங்க.
இந்த ஸ்பீக்கர்லேருந்து ஹெட்செட் போட்டு கேட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ஆன்லைன் ப்ரைஸையும் பார்த்துட்டு, நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸையும் பார்த்துட்டு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். ஸ்டூடியோ மானிட்டர் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. கால் பண்ணுங்கள், பேசுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.